இது மயிலாடுதுறை மாவட்டம், காவிரி டெல்டா மண், விவசாய மண். இந்த மண்ணுக்கு எப்ப வந்தாலும் எனக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும், உத்வேகம் வரும். காரணம், இது என்னை பொறுத்தவரை இது புண்ணிய மண், நமக்கு சோறு போடுகின்ற மண், உணவளிக்கின்ற மண், விவசாயிகள் வாழ்கின்ற மண். விவசாயிகள் என்றால் என்னுடைய கடவுள், எனக்கு சோறு போடுற கடவுள் நீங்கள் விவசாயி, எனக்கு மட்டுமில்ல மனித குலத்திற்கு. அப்படிப்பட்ட மண் இந்த மண். அதுவும் மயிலாடுதுறையை புதிய மாவட்டமாக கொண்டு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நீண்ட நாள் கோரிக்கை. இந்த மண் ஆயிரம் ஆண்டுகள் நமக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய நோக்கம் இனி ஆயிரம் ஆண்டுகள் இந்த மண் நம்முடைய சந்ததியினருக்கு உணவளிக்க வேண்டும். நாம் இடையில் இருந்தவர்கள், அவ்வளவுதான். நம்முடைய கடமை என்ன? இந்த மண்ணை அப்படியே பாதுகாத்து நம் சந்ததியினருக்கு இதே மண்ணை விட்டு செல்வது நம்முடைய கடமை. இது ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு தெரியுமா? இந்த மண்ணை அழிக்கணும், இந்த மக்களை அழிக்கணும், மணலை கொள்ளடிக்கணும், மரங்களை கொள்ளடிக்கணும், மீத்தேன், ஈத்தேன், வாந்தவாய், இந்த ஷேல் கேஸ், இந்த மீத்தேன் கேஸ், ஹைட்ரோ கார்பன், இப்படி எல்லாம் பெட்ரோ கெமிக்கல், இது எல்லாம் இந்த மண்ணிலே கொண்டு வந்து விவசாயத்தை அழித்து, மக்களை அழித்து, வாழ்வாதாரத்தை அழித்து, அப்படி ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார் ஸ்டாலின் அவர்களே. ஆனா ஸ்டாலின் அவர்கள் 5 வருஷத்துக்கு ஒரு முறை நானும் டெல்டாக்காரன் சொல்லுவார். எப்ப சொல்லுவாரு? தேர்தல் நேரத்தில். நீங்களா ஏமாறாதீங்க. அதாவது ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் சொன்னார், இங்க டெல்டா வந்த உடனே நானும் டெல்டாக்காரன். ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கும் டெல்டாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? உங்களுக்கும் விவசாயத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? உங்களுக்கும் விவசாயிகளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? உங்களுக்கும் வேளாண் விளைபொருட்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? எந்த சம்பந்தம் கிடையாது. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு குவிண்டால் நெல்லுன்னு எவ்வளவு தெரியுமா? ஒரு குவிண்டால் 100 கிலோ. சரி, இங்க ஒரு மூட்டை நெல்லு எவ்வளவு கிலோ? அப்படி ஸ்டாலின் அவருக்கு தெரியுமா? 40 கிலோ. இந்த கொள்முதல் நிலையத்தில் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? 40 கிலோ மூட்டை, 2.5 மூட்டை ஒரு குவிண்டால் 100 கிலோ. 1 கிலோ 40 கிலோ, ஒரு மூட்டை 40 கிலோ. ஆனா அங்க போய் எடையை போட்டா 38 கிலோ தான் உனக்கு கொடுக்கறான். 2 கிலோ அவன் எடுத்துட்டு போயிடுறான். கரெக்ட் தானே? அதே போன்று ஒரு மூட்டை 40 கிலோ மூட்டைக்கு 60 ரூபாய் 70 ரூபாய் லஞ்சம் வாங்குறான் படுபாவி. அப்போ ஒரு மூட்டைக்கு 60 ரூபாய், 2.5 மூட்டை கணக்கு பண்ணுங்க. அதுல 2 கிலோ, இதுல 2 கிலோ, அதுல 2 கிலோ, அதுல 1 கிலோ, 5 கிலோ குறைச்சி அப்படின்னா 275 ரூபாய் 100 கிலோ, ஒரு குவிண்டாலுக்கு 275 ரூபாய் கொள்ளடிக்கிறானுங்க இந்த படுபாவிங்க. ஐயோ, உனக்கு அதுதானே பிரச்சனை. வரேன் உன் சப்ஜெக்ட் வரேன். நம்ம நாட்டினுடைய உண்மையான குடிமகன். ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 275 ரூபாய் கொள்ளடிச்சு, இந்த காசு யாருக்கு போகுதுன்னா இங்க இருக்கிற அதிகாரி, மாவட்டத்தின் அதிகாரி, அமைச்சர், சென்னையில் இருக்கிற அதிகாரி எல்லாத்துக்கும் ஷேர் போகுது. அதாவது ஒரு விவசாயி எவ்வளவு கஷ்டப்பட்டு விவசாயம் செஞ்சு ராத்திரி பகலா மழையிலையும் வெயிலையும் தேளு பாம்பு பூராங்கடியில எல்லாமே விவசாயம் பண்ணி அதை கஷ்டப்பட்டு அறுவடை பண்ணி அதை எடுத்துட்டு வந்தா இந்த படுபாவிங்க விவசாயிகிட்ட இருந்து காசை போடுங்கிறான். இது இல்லாம ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, நாங்கள் ஒரு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் கொடுக்கின்றோம் என்று இப்ப பேசினார் சமீபத்தில். ஸ்டாலின் அவர்களே, ஒரு குவிண்டால் நெல்லுக்கு நீங்க 2500 ரூபாய் நீங்க கொடுக்கல. மோடி அவர்கள் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 2369 ரூபாய் கொடுக்கிறார். மத்திய அரசு உங்களுக்கு விவசாயிகளுக்கு 2369 ரூபாய் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு மத்திய அரசு உங்களுக்கு கொடுக்குது. ஸ்டாலின் திமுக அரசுடைய பங்களிப்பு எவ்வளவு தெரியுமா?
வெறும் 131 ரூபாய். வெறும் 131 ரூபாய். போன வருஷம் 130, இந்த வருஷம் 1 ரூபாய். பெரிய மனசு பண்ணிட்டார் ஸ்டாலின். 1 ரூபாய். திமுக நெத்தி காசு கூட பிடிக்கிடுவாங்க. அந்த பணத்துல இருக்குல்ல, அதை கூட விட மாட்டாங்க. அப்போ 131 ரூபாய் ஊக்கத்தொகைன்னு ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கிறாருன்னா எவ்வளவு வன்மம் விவசாயிகளுக்கு மேல. கேட்டா நான் டெல்டாக்காரன். இதே ஒரிசாவில் அரசு 800 ரூபாய் கொடுக்குது ஊக்கத்தொகை ஒரு குவிண்டால் நெல்லுக்கு. தெலுங்கானா அரசு 500 ரூபாய் ஊக்கத்தொகை ஒரு குவிண்டால் நெல்லுக்கு கொடுக்குது. ஆனா திமுக அரசு பிச்சை போடுறாங்க. 131 ரூபாய் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு ஊக்கத்தொகை. 2500 ரூபாய் கொடுக்கிறாங்க. சரி, ஒரு குவிண்டால் நெல் உற்பத்தி செய்யறது எவ்வளவு ஆகுது தெரியுமா? 2450 ரூபாய் கொடுக்கிறது. 2500 ரூபாய் அது அரசாங்கம் கொடுக்கிறது. ஆனா விவசாயிகள் அரசாங்கத்தில் ஒரு நாளைக்கு 100 கிலோ 1000 கிலோ 1000 மூட்டை தான் கொள்முதல் பண்ண முடியும். 40 டன் தான் பண்ண முடியும். சரி, விவசாயிகள் அதை வச்சுட்டு என்ன பண்ணுவான்? தனியார் கிட்ட போய் கொடுக்கறான். தனியார் கிட்ட எவ்வளவு வாங்குறான்? 1600, 1650, 1700. என்ன கட்டுப்படி ஆகுது? உற்பத்தி செலவு எவ்வளவு? 2450. கொடுக்கிறது 1700 கொடுத்துட்டு போறான். அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு என்ன களம் இருக்குதா, இடம் இருக்குதா? ஏதோ அறுவடை பண்ணி எடுத்துட்டு கொடுத்துட்டு போயிடுறான். அவர்தான் நட்டம். விவசாயினாலே நட்டம். நட்டம். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வந்த பிறகு உங்களுக்கு ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 3500 ரூபாய் வழங்கப்படும். 3500 ரூபாய். இது போன்ற கரும்பு ஒரு டன்னுக்கு 5000 ரூபாய் வழங்கும். இங்க மயிலாடுதுறை மாவட்டத்தில் இதுக்கு முன்னாடி கரும்பு ஃபேக்டரி எல்லாம் இருந்தது. எல்லாத்தையும் மூடிட்டாங்க. நூல் ஆலை இருந்து அதையும் மூடிட்டாங்க. பேப்பர் மில் இருந்து அதையும் மூடிட்டாங்க. தொழிற்சாலை எதுவுமே கிடையாது. தொழிலும் கிடையாது. இங்க இருக்கிற பிள்ளைங்க எங்க வேலை செய்யறாங்க? துபாயிலையும், அங்க பாரேன்லயும், சவுதி அரேபியா, சிங்கப்பூர்லயும் போயிட்டு 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பாக்குறான் அவன் குழந்தைய. 10 வருஷத்துக்கு வந்து இந்த பிள்ளைங்களை பாக்குறான். எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அதனால்தான் நீங்கள் சிந்திக்க வேண்டும். அத்துணை விவசாயிகளும் நீங்கள் சிந்தியுங்கள்.